தம்பி, நீ கேக்குற விலைக்கெல்லாம் ஸ்பிரிட் கிடைக்காது. ஏய், இவங்களுக்கு ஸ்பிரிட் பிசினஸ் பத்தி தெரியாது போல இருக்கு. தேவரையா, இத பார், இந்த ஆண்டிப்பட்டி வீரபாண்டி தேவர் ஒரு விலை சொல்லிட்டா மாறவே மாட்டார். முடிஞ்சா நான் சொன்ன விலைக்கு ஸ்பிரிட் எடுத்துட்டு போ, இல்ல இந்த இடத்தை விட்டு போ. ஐயா, டெல்லியில இருந்து மினிஸ்டர் போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. ஐயோ கடவுளே! டேய் முருகா, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா போனையும் கட் பண்ணி வைடா. சரிங்க ஐயா. டேய், உன் மினிஸ்டர்லாம் கதர் போடுறதுக்கு முன்னால கதர் பட்டு போட்டோம்டா. நானு என்கிட்ட வந்து மினிஸ்டர் டெல்லின்னு பயம் காட்டுறியா? போடா போ. ஏய், சீவல் குடு. அண்ணே, இப்ப என்ன பண்றது? நீ பாருங்க தம்பி, ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு, போயிட்டு வாங்க. ஐயா, தேவரையா, ஐயா ஐயா, பாட்டிக்கிட்ட ஒரு விலையை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ஐயா, உங்க கால வேணா பிடிக்கிறேன். ஐயா, இந்த வியாபாரம் மட்டும் முடியலன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடும். நீங்க தான் என்ன வேலைடா பண்ற? கெஞ்சி காலை பிடிச்சி ஆடுறதுக்கு இந்த ஆள் யாரு? படியலக்கிற கடவுளா? எழுந்துடுறா. கொஞ்சம் இருங்க. கையில காசு இல்லாம நான் இங்க இருந்து திரும்பி போனா நேர மாசம் கர்ப்பிணியா இருக்கிற என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவா. இதை தவிர வேற வழி தெரியல. சத்யா அண்ணே, நீங்களாவது இவர்கிட்ட சொல்லி சரக்கு வாங்கி கொடுங்க பிளீஸ். நிறுத்துறா. தங்கச்சி வரதட்சணை தற்கொலை என்ன நாடகம் ஆடுற? திருட்டு ராஸ்கல். டேய், இவனை தூக்கி வெளியே போடுங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா, சமுதாயத்துல யாரா இருந்தாலும் நினைக்கலாம், ஒரு பிஷப்புக்கு சாராய ஏலத்துல என்ன சம்பந்தம்? அப்படித்தானே பாப்பையா? அது வந்து ஃபாதர் எப்படின்னா, உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஒயின் ஷாப் கான்ட்ராக்ட்ல இருக்கிற நிறைய பேரு நம்ம சர்ச்சுக்கும் வரவங்க தான் இல்லையா மாத்தையா? ஆமாங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வரதுனாலதான் நான் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இதுல உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையா அல்போன்ஸ்? அப்பாவே சம்மதிக்கும் போது சாண்டி எப்படி? அண்ணனோட அபிப்பிராயம் தானே உனக்கும்? ஆமாங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் பொதுவான இத பத்தி பேசலாம்ல? பேசலாமே. வேண்டாம். பிஷப் இருக்கிறாருங்கிறதுக்காக இல்ல, எப்பவுமே நான் குடிக்கிறது இல்ல. நீங்க சொல்லுங்க ஐயா. உங்களோட நன்மைக்காகத்தான் நான் சில விஷயங்களை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் நீங்களும், இன்னொரு பக்கம் குன்னூர் மாத்தையா காங்கேயம் குரூப்பும் 10-15 வருஷமா போட்டி போட்டு இந்த ஒயின் ஷாப் வியாபாரத்தை பண்ணிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி போட்டியில எல்லாம் எப்பவும் நீங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு வரீங்க. இவங்க எல்லாரும் உங்ககிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தடவை பிராந்தி கடை ஏலத்தை இவங்க தான் எடுக்கணும்னு உறுதியா இருக்காங்க. அதனால இந்த முறை நீங்க விட்டு கொடுக்கறதா நல்லது. நீங்க எவ்வளவு கட்டிங் வேணாலும் வாங்கிக்கங்க. ஏன்னா கொலை குத்துல முடியக்கூடாது பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா தேவைப்பட்ட நாங்க அதையும் செய்ய தயங்க மாட்டோம். அவசரப்படாத. கேட்டீங்கல்ல, கொதிச்சு போயிருக்கிறாங்க பசங்க. 30-40 வருஷமா இந்த ஏரியால ஒயின் ஷாப்பை ஏகத்துல எடுத்து வேண்டிய அளவு சம்பாதிச்சிட்டீங்க. சம்பாதிச்சது போதும், இதோட நிறுத்திக்கங்க. இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இவன். பொட்டப்பிராரத்துல பிறந்த ரோசி, அதாவது இங்க நிக்கிற கோவை அல்போன்ஸ் பொண்டாட்டியோட அம்மா. என்னதான் நீங்க இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க இப்போ உங்க உடன் பிறந்த சகோதரிங்கிறதுனால தானே. வாட் நான்சென்ஸ். லுக், நம்ம சமுதாயத்துல 2 குரூப்புக்குள்ள சண்டை வேணாம் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். பட் யூ டெரிபிளி மிஸ்டேக். இங்க பார், இந்த உடையோட தூய்மை உனக்கு என்னடா தெரியும்? கள்ளச்சாராயம் வித்து கிடைச்ச பணத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சு நல்லவனா இதோ இவன மாதிரி ஒரு பாரம்பரியம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, குடும்ப கௌரவம் இருக்கு. குறைஞ்சபட்சம் படிப்பறிவாவது இருக்கணும். You are but too irreverent and outspoken. உண்மைதான் ஃபாதர். இந்த எபிரியசன் பள்ளிக்கூடம் போகாதவன் தான். எங்க அப்பா ஒரு மர வெட்டினவன் தான். கண்ணு முன்னாலே எங்க அம்மா கையை பிடிச்சி எடுத்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சாகிப்ப ஒரே வெட்டில 2 துண்டா வெட்டிட்டு எங்க அப்பா ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு 9 வயசு. தூக்கு தண்டனை முடிஞ்ச அவரோட பணத்தை இதோ இந்த கையால வாங்கின அன்னைக்கு எனக்கு 10வது பிறந்த நாள். பண ஓல பாயில பணத்தை கட்டி 3ஆம் நாள் கல்லறைக்கு எங்க அப்பாவை நான் கொண்டு வரும்போது எங்க அப்பனோட மூக்கிலையும் வாயிலையும் புழு நெழிஞ்சுகிட்டு இருந்த காட்சி இன்னும் என் கண் முன்னாடி நிக்குது. அன்னைக்கு உங்க மாதிரி ஒரு பாதிரியார் மூக்க பிடிச்சுக்கிட்டு அழுகின பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு என்ன அவமானப்படுத்திட்டு திரும்பி கூட பார்க்க போயிட்டார்.
அந்நிய நாட்டில இருந்து வர்ற காசை வச்சு கும்மாளம் போட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு ஏசியிலையும் பென்ஸ் கார்லயும் வாழ்க்கை நடத்துறவங்க போடுற இந்த மாதிரி அங்கி மேல அன்னைக்கு எனக்கு மரியாதை போயிடுச்சு. என்ன கேவலப்படுத்த இப்ப இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னீங்கல்ல, என்னடா அது தலையாட்டினல? அது வந்து இது இரவரன்ஸ், மரியாதை குறைவு. சரிதான ஃபாதர்? அப்புறம் ஏழைங்களுக்கு சோறு போடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு காரணம் 11வது வயசுல எங்க அப்பாவை அடக்க செஞ்ச அதே கல்லறைக்கு பக்கத்துல எங்க அம்மாவை புதைச்சிட்டு பவானி ஆத்த கடந்து சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்ச தொடங்கின இந்த சாராய சக்கரவர்த்திக்கு அன்னைக்கு பணவெல்லமும் கடுக்காய் வாங்க பணம் கொடுத்தது உங்களை மாதிரி பணக்கார வர்க்கம் இல்ல. தெருவில் அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டு, அது ஒரு பிச்சைக்காரி. அவளோட நினைவாத்தான் இப்பவும் என் வீட்டுல தினமும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றேன். இருங்க, நான் முடிக்கல, இன்னும் இருக்கு. குடும்ப பாரம்பரியம். நீங்க சொன்னீங்களே ஃபாதர், எங்க அப்பா அந்த சாஹிப்பை கொலை செய்யறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதோ இங்க நிக்கிறானே நன்றி கெட்டவன் குன்னூர் மாத்தையா, இவனை பெத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ரேஞ்சர் சாஹிப்போட பங்களால தான் வேலை. வேலைன்னா அவனை குளிப்பாட்டணும், ஒண்ணுக்கு போக வைக்கணும், அவனுக்கு முந்தாணி விரிக்கணும். அதுக்கப்புறம் அனாவசியமா பேசுனா பேசாதடா. நல்லா கேட்டுங்க, கடவுள் விஷயத்திலே நான் அப்படித்தான், செய்யற தொழிலையும் அப்படித்தான். உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்க வேணாம், இத மனசுல வச்சுங்க ஃபாதர். ஐ அம் அவுட் ஸ்போக்கன். வாடா. கைலாசம் ஐயா, அந்த மெழுகுவத்தியை கூட கீழே எங்க அப்பா கல்லறையில ஏத்திட்டு வர்றேன். அம்மா அவளை பத்தி தான் தெரியுமேடா, அவ பிரார்த்தனை பண்ணிட்டு வரது நேராக அது வரைக்கும் இங்கே இரு. கொண்டா. என்ன மழடா இது? எங்கடா ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க இந்த நேரத்துல? அது வந்து ஒரு வேண்டுதலுக்காக மெழுகுவத்தி ஏத்திட்டு போல வந்தோம். வேண்டுதலா? முழிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வேண்டா டேய், இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் பிஞ்சிலேயே முடிச்சிருக்கேன்டா நான். உள்ள ஆயுதம் இருக்கு போல இருக்கு. மாட்டிக்கிட்டா. உங்ககிட்ட என்னடா அது? ஓ இடுப்பு துப்பாக்கி தானா? ஜெர்மன் மேடா? இந்த வச்சுக்க, உங்களுக்கு தேவைப்படும். எங்கடா வண்டி? அங்க இருக்கு. மழையில நனைய வேண்டாம், கொடைக்குள்ள வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வா. வேண்டா, அல்போன்ஸும் பேபியும் ஊர்ல இல்லையா? இல்ல, எஸ்டேட் போயிருக்காங்க. அவர் எங்க? கல்லறைக்கு போயிருக்காருமா.
உனக்கு எத்தனை பசங்கடா சாண்டி? 2. உனக்குடா தம்பி? இன்னும் பிறக்கல. நாட்டுக்கு நல்லதுதான். இதானே ஜீப்பு? என்னடா பேசாம? வேண்டாம், அல்புட்டு கட்ட போகுது. ஏண்டா திருட்டு நாயே! மாதாவே, காங்கேய குரூப்ல ஆம்பளைன்னு உன்னதான் நினைச்சேன். இப்படி பின்னால குத்துற பேடி பையன்னு நினைக்கிறேன். போக போகட, பழச்சுக்குங்கடா. யாருங்க இது மாதிரி பண்ணது? தெரியக்கூடாது. சார்பஸுக்கு பழி வாங்குறத வரக்கூடாது.